மலேசியால இப்படி ஒரு இடம் இருக்குன்னு இது வரைக்கும் எனக்கு தெரியாது. இது வரைக்கும் மலேசியால எவ்வளவோ நல்ல இடத்துக்கு போயிருக்கேன். அது எல்லாமே பாதாள கிணறும் வந்த வழியும் தான். அந்த பக்கம் பாதாள கிணறு, இது வந்த பாதை. இன்னைக்கு நம்மளோட விக்மன் வாழ்க்கை வரலாறுல நாள் 86. இன்னைக்கு நம்ம கேரளா உள்ள பார்க் ராயல் கலெக்ஷன் ஹோட்டல்ல தான் ஸ்டே பண்ண போறோம். எப்படியோ செரமன்ல இருந்து கிளம்பி ஒரு 1.5 hour டிராவல் பண்ணி ஜாம்ல எல்லாம் மாட்டி கேரளா வந்துட்டோம். அடுத்தது வழக்கம் போல செக் இன் ப்ராக்ரஸ் தான். முன்னாடி எல்லாம் பேப்பரையும் பெண்ணையும் கொடுத்து எழுதி சைன் போட சொல்லுவாங்க. இப்போ கொஞ்சம் டெக்னாலஜி டெவலப் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஐபேட கையில கொடுத்து டைப் பண்ணி சைன் போடுமான்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. அவங்களோட லாபி ஏரியா இந்த மாதிரி பார்க்கவே ரொம்ப அழகா இருந்தது. அப்புறம் அவங்க டீடைல்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு புரியுதான்னு கேட்டாங்க. புரிஞ்சுன்னு சொன்னா வேற ஏதாவது கேள்வி கேட்பீங்களா? நோ. அப்ப ரொம்ப நல்லாவே புரிஞ்சதுன்னு சொல்லிட்டு கீ வாங்கிட்டு வந்துட்டோம். நமக்கு 11th floor சம்பிரதாயப்படி காலிங் பெல் அடிச்சுட்டு உள்ள வந்துட்டோம். நம்மளும் வழக்கம் போல ரூம லோ வாங்கல வீடியோ எடுத்துட்டு இருந்தப்பதான் தெரிஞ்சது நமக்குன்னு ஒரு கேக் இருக்கு. சரி அங்கேயே இருக்கணும்னு சொல்லிட்டு ரொம்ப நேரமா ரூம சுத்தி பாக்குற மாதிரி பாத்துட்டு இருந்தேன். ஆனா கண்ணு ஃபுல்லா அதுலதான் இருந்தது. அவ்வளவுதான், இதுக்கு மேல வெயிட் பண்ண சரிப்பட்டு வரான்னு சொல்லிட்டு ஒரு பீஸ் கூட மிச்சம் வைக்கல. எல்லாத்தையும் சாப்பிட்டு முடிச்சோம். சாப்பிட்டு முடிச்சுட்டு நைட் ஒரு 8:30 போல கிளம்பி போன இடம் தான் இந்த புக்கிட் பின் தான் குடிச்சிட்டு. இந்த பிளேஸ பாக்குறப்போ சைனாலயும் ஜப்பான்லயும் ஒரு இடத்த காட்டுவாங்க. மக்கள் எல்லாம் கிராஸ் பண்ண கூட்டமா நிப்பாங்க. கிட்டத்தட்ட அந்த மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது அங்க உள்ள கிரௌட பாக்கும்போது. என்னதான் கிரௌட் இருந்தாலும் மலேசியா டைமுக்கு 9:30, இந்தியா டைமுக்கு 7க்கு நம்ம வீடியோ போட்டே ஆகணும். சோ அப்படியே எடிட்டிங் பண்ணிட்டு நடக்க ஆரம்பிச்சோம். எனக்கு என்னமோ இந்த இடம் எல்லா இடத்தை விட ரொம்ப ஹாப்பனிங்காவும் இவ்வளவு கிரௌடாவும் பார்த்தேன். எனக்கு என்னமோ ஃபுட் ஸ்ட்ரீட்டுக்கான டெஃபினேஷனே இதாங்கிற மாதிரி இருந்தது. அப்புறம் இந்த ரெஸ்டாரண்ட்ல ஒரு டேபிள் கூட காலி இல்லாம எல்லா டேபிளையும் கும்பலா உட்கார்ந்துருந்தாங்க. ஆமா, why are you sitting கும்பலிங்? சோ நாங்களும் இங்க கும்பலா ஐக்கியமாயிட்டோம். என்ன ஆர்டர் பண்றதுன்னு ரொம்ப நேரமா யோசிச்சு இந்த சீஃபுட் தௌஃபு சூப், இந்த மஷ்ரூம் ப்ரோக்கோலி, அப்புறம் எக்னு சொல்லி ஒரு 4-5 ஐட்டம் ஆர்டர் பண்ணியிருந்தோம். இந்த சிக்கன் இப்பதான் வந்த மாதிரி இருந்துச்சு, பட் காலியா இருக்கு. நேத்து நைட் தான் ஜனநாயகனோட ஆடியோ லான்ச் முடிச்சதுனால லேட்டா தான் எந்திரிச்சோம். அந்த வீடியோ நேத்து நைட்டே போஸ்ட் பண்ணிட்டா, மறக்காம செக் பண்ணி பாருங்க. சோ அபிஷியலி எங்களுக்கு இதான் இன்னைக்கு ஃபர்ஸ்ட் மீல்ங்கிறதுனால பசியில ஒண்ணுமே தெரியல. பட் இவ்வளவு கிரௌடையும் அழகா மேனேஜ் பண்ணி எல்லாருக்கும் கரெக்டான டைம்ல ஃபுட் கொடுத்தாங்க. எல்லாத்தையும் அடிச்சு நாக் அவுட் பண்ணிட்டு வந்தப்பதான் அதே ஸ்ட்ரீட்ல இப்படி ஒரு சிச்சுவேஷனை பார்த்தேன். 4 or 5 ஹவர்ஸ்லயே இந்த ஸ்ட்ரீட்ல நான் நிறைய எமோஷன்ஸ் பார்த்தேன். அப்புறம் ஃபைனலா இந்த பூல் கேம் ஒன்று விளையாடிட்டு இன்னைக்கு டேவை முடிச்சிட்டேன். நாளைக்கு மண்டே இருந்தாலும் நைட் 1 மணி வரைக்கும் எங்க தான் போறாங்கன்னு தெரியல. எங்கடா போறீங்க எல்லாரும்? லீவ் நாள் அதுமா சாயங்காலமா எங்க கிளம்பி போறாங்க?